exercise 5.2, question number 8. Identify the type of conic and find center, foci, vertices and directrices of each of the following. பின்வரும் சமன்பாடுகளின் கூம்பு வளைவின் வகையை கண்டறிந்து அவற்றின் மையம், குவியங்கள், முனைகள் மற்றும் இயக்கு வரைகளை காண்க. இதில் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கம்மா, எக்ஸ் மைனஸ் 3 the whole square by 225 plus y minus 4 the whole square by 289 equal to 1. ஓகேயா? ஸோ இதை பார்த்தோன்னே இது என்ன ஃபார்மட் அப்படின்னா, என்ன ஃபார்மட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் மைனஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஏன்னா இதுதான் கிரேட்டராக இருக்குது. ஸோ இங்கே ஏன்னு வச்சுக்கிறோம், ஏ ஸ்கொயர் வந்து 289 வச்சுக்கிறோம். ஸோ திஸ் இஸ் அ ellipse. This is an ellipse of the second type. This is an ellipse. So type 2 ellipse. Type 2 ellipse. Okay. So the major axis is parallel to y axis. Parallel to y axis. So the major axis வந்து y axis க்கு parallel இருக்கும். Okay. So what is a square பார்த்தீங்கன்னா, a square equal to 289 and b square equal to 225. So first என்ன பண்ணிக்கிறோம்னா, let capital X equal to x minus h and capital Y equal to y minus k. Therefore the equation becomes capital X squared by b squared plus capital Y squared by a squared equal to 1. So a squared equal to 289 and b squared equal to 225. இப்போ நீங்கள் இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 17 and b equal to 15. So this is an ellipse of type 2 பார்த்தோம் இல்லையா? ஸோ மேஜர் ஆக்சிஸ் வந்து y ஆக்சிஸில் இருக்குது. அப்போ எலிப்ஸ் வந்து உனக்கு என்ன டைப்பில் கிடைக்கும்னா இந்த மாதிரி கிடைக்கும், எலிப்ஸ். ஓகே. ஸோ இங்கே வந்து ஃபோக்கை. ஸோ ஃபோக்கை என்னமா இருக்கும், ஃபோக்கை 0, AE, இன்னொரு ஃபோக்கை 0, மைனஸ் AE. அதே மாதிரி டைரக்ட்ரிசஸ், இங்கே ஒரு டைரக்ட்ரிஸ் கிடைக்கும். ஸோ ஒய் ஆக்சிஸை கட் பண்ணுறதுனால ஒய் ஈக்குவல் டு ஏ பை இ. அதே மாதிரி இங்கே ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஏ பை இ. ஹியர் த சென்டர் இஸ் 0, 0. திஸ் இஸ் அ ஃபோக்கை அண்ட் டைரக்ட்ரிசஸ் ஃபார் திஸ் டைப் ஆஃப் த எலிப்ஸ். இந்த டைப்புக்கு தான் நம்ம கண்டுபிடிச்சதெல்லாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம், எலிப்ஸ் நம்ம கிவன் கொடுத்துருக்காங்க இல்லையா, எக்ஸ் மைனஸ் 3 the whole square by 225 plus y minus 4 the whole square by 289க்கு ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஓகே. ஏன்னா இங்கே வந்து நம்மளுக்கு வெர்டெக்ஸ் என்னன்னா 0, 0 சென்டர். இங்கே வந்து சென்டர் என்னன்னா 0, 0. ஓகே. இங்கே சென்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் சென்டர் 0, 0. இதில் சென்டர் என்ன இருக்குன்னா சென்டர் தட் இஸ் h, k. h, k தானே சென்டர். ஸோ 3, 4. ஸோ இப்போ சென்டர் 0, 0ல் இருக்கிற சென்டரை நம்ம அப்படியே என்ன பண்ண போகிறோம், 3, 4க்கு ஷிஃப்ட் பண்ணி அப்படியே மற்ற எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா இ கண்டுபிடிச்சோம் ஃபஸ்ட்டு. வாட் இஸ் இ? இ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் 225 பை 289. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 289 minus 225 by 289 is equal to square root of 218 225 minus பண்ணிங்கன்னா 64 by 289 which is equal to 8 by 17. That is E. So E equal to 8 by 17. Okay. So இப்போ AE கண்டுபிடிச்சுக்கோங்க. AE equal to what is A? 17 into E 8 by 17. So cancel பண்ணிட்டீங்கன்னா AE equal to 8. Next A by E. So what is A by E ma? So A 17 by E நம்ம கண்டுபிடிச்சது என்னன்னா 8 by 17. அப்படியே இது கிராஸ் மல்டிப்ளை ஆகல 17 17s are 289 by 8. This is A by E. இப்போ நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கோங்களோ
அதை நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, சென்டர். ஓகே, சென்டர். செகண்ட் ஃபோக்கை. தேர்ட் ஒன் வெர்டிசஸ். ஃபோர்த் டைரக்ட்ரிசஸ். இந்த 4ஐயும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இதில் வந்து நம்ம கண்டுபிடிக்க ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டுக்கு ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை நம்மளுக்கு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் என்ன கொடுத்துருந்தாங்க, எக்ஸ் ஸ்கொயர் பை 225 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை 289 ஈக்குவல் டு 1. ஸோ இதுக்குரிய சென்டர்லாம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை என்ன பண்ண போகிறோம், எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் பை 225 plus y minus 4 the whole square by 289. இந்த எலிப்ஸ்க்குரிய சென்டர் ஃபோக்கையாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா இதுக்கு கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு ஈஸி ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டுக்கு. ஸோ இதுக்குரிய சென்டர் என்னென்னா 0,0. ஓகேயா? ஸோ இதுக்குரிய சென்டர் என்னது 3,4. ஃபோக்கைன்றப்ப எஸ் வந்து 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ. ஏன்னா மேஜர் ஆக்சிஸ் இஸ் parallel to y axis தான் நம்மளுக்கு வரப்போகுது. 0, இதுக்குரியது 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ. ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ. பட் ஏஇ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? ஸோ 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் வாட் இஸ் ஏஇ 8. ஸோ இதை வந்து அப்படியே இதோட 0 ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒய்யோட 4 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து நம்ம இதோட ஃபோக்கை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஸோ 0 ப்ளஸ் 3, 2 இருக்கு இல்லையா, 0, 8, 1, 0, minus 8. இது வந்து 0, 8, 1, 0, minus 8. ஸோ 0, 8 மட்டும் எடுத்துட்டோம்னா 0 plus 3, 8 plus 4. Another one foci 0 plus 3, minus 8 plus 4. அப்போ 0 plus 3ங்க 3 வந்துடும். 3, 12. Then 3, minus 4, minus 8 plus 4, minus 4. ஸோ இதுதான் என்னது ஃபோக்கை, இந்த எலிப்ஸோட ஃபோக்கை. நெக்ஸ்ட் வெர்டிசஸ். ஸோ வெர்டிசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ 0, ஏ அண்ட் ஹியர் ஏ டேஸ் 0, மைனஸ் ஏ. ஸோ வெர்டிசஸ் என்னன்னா 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ. தட் இஸ் 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் 17. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் 2 இருக்குது, 0, 17, 1, 0, minus 17. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸோட 3 ஆட் பண்ண போகிறோம், ஒய்யோட 4 ஆட் பண்ண போகிறோம். ஸோ 0 plus 3, 17 plus 4. So another one 0 plus 3, minus 17 plus 4. So you have the two vertices 3, 21 and 3, minus 13. Okay, directrices பார்த்தீங்கன்னா y equal to plus or minus a by e. So y equal to plus or minus what is a by e பார்த்தீங்கன்னா 289 by 8. So 289 by 8. இங்கே வந்து y மட்டும்தான் இருக்கு. So 2 types இருக்கா. So y equal to 289 by 8 1. Another one y equal to minus 289 by 8. இங்கே அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிருக்கோமா. So y equal to 289 by 8. So y equal to 289 by 8 ஓட 4 ஆட் பண்ணிருங்க. ஏன்னா y மட்டும் தானே கொடுத்துருக்காங்க, அதனால 4. So 289 by 8 இருக்கு இல்லையா, அப்போ கிராஸ் மெட்டில் பண்ணிங்கன்னா 8 4s 32 by 8. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா 321 by 8. So another one is y equal to minus 289 by 8 plus 4 equal to minus 289 plus 32 by 8 is equal to minus பண்ணிங்கன்னா minus 257 by 8. ஸோ இதில் சென்டர் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா 3, 4 is a center and foci 3, 12 and 3, minus 4. Then vertices 3, 21 and 3, minus 13. Then directrices y equal to 321 by 8 and y equal to minus 257 by 8.
Question number 2, x plus 1 the whole square by 100 plus y minus 2 the whole square by 64 equal to 1. So இது என்ன ஃபார்மட்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா x minus h the whole square by a square plus y minus k the whole square by b square equal to 1. So this is an ellipse. So this is the ellipse of type 1. Ellipse of type 1. So type 1 formatல இருக்கு. So type 1 இங்க வந்து a squared தான் greater value compared with b square. So the major axis is parallel to x axis. So here the major axis is parallel to x axis. So இதில் வந்து நம்ம capital x வந்து x plus 1 வச்சுக்கிறோம். Capital y equal to y minus 2. அப்போ equation என்ன இது x squared by 100 plus y squared by 64 equal to 1. So இந்த ஃபார்மட்ல இருக்கு. So இதுக்குரிய சென்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0, 0. Here the major axis is on the x axis. Okay. So ellipse வந்து இந்த டைப்ல தான் இருக்கும். So this is a dash vertices. So a comma 0 here minus a comma 0. Then foci s is ae comma 0 here s dash is minus ae comma 0. Then the directories x equal to minus a by e. Then here x equal to plus a by e. Okay. So what is a square பார்த்தீங்கன்னா a square வந்து 100, b square 64. So what is a ma? A வந்து 10 வருது, b equal to 8. So first you find e. What is e? Square root of 1 minus b square by a square. So it is equal to square root of 1 minus b square 64 by 100. So cross multiply 100 minus 64 by 100. 100ல நீங்க 64 minus பண்ணீங்கன்னா 36 by 100. So it is equal to 6 by 10 or 3 by 5. Okay, this is E. Then next to find AE. So what is AE ma? A is 10. Then what is E? 3 by 5. Cancel பண்ணீங்கன்னா 2. So AE equal to 6. So AE வந்து 6 கிடைச்சிச்சா? Then find A by E. So A 10, then E 3 by 5. So this is equal to 10 into 5 by 3. So 50 by 3. This is A by E. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? அந்த சென்டர், வெர்டிசஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ண போறோம். சென்டர். Center, next vertices, foci, then directrices. Okay. So என்ன டைப்புக்கு பார்க்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் எழுதுற வேண்டிய டைப் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டுக்கு எழுதிக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 100 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் பை 64 ஈக்குவல் டு 1. அதை அப்படியே நம்ம கன்வெர்ட் பண்ணிவிட்டு எந்த டைப்புக்கு எழுத போகிறோன்னா இங்கே கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் பை 100 ப்ளஸ் ஒய் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் பை 64 equal to 1. இப்போ இங்கே இந்த சென்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் த எலிப்ஸுக்கு சென்டர் 0, 0. ஓகே, ஸோ இதுக்குரிய சென்டர் என்ன இருக்கும் அப்படின்னா -1, 2. ஓகே, ஸோ வெர்டிசஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன இருக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் a, 0. ஓகே, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏனா ப்ளஸ் ஆர் மைனஸ் வாட் இஸ் a? 10. ஸோ 10, 0. அப்போ இதில் ரெண்டு டைப் இருக்கு. ஒன் 10, 0 ஒன்று, தென் -10, 0. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படியே இந்த ஃபஸ்ட்டு 10ஓட -1
10 minus 1, 0 plus 2. இது ஒரு டைப். இதுக்கு என்ன வரும்? 10 minus 1 9, 9, 2. This is one of the vertices. Then another one minus 10, minus 1, then 0 plus 2. So it is equal to minus 11, 2. So these are the two vertices. Then foci. Foci plus or minus AE, 0. So plus or minus, what is AE? 6. 6, 0. That is 6, 0, 1. Then minus 6, 0. So first plus 6, 0 எடுத்துட்டிங்கன்னா அந்த 6 ஓட என்ன ஆட் பண்ண போகிறோம்? minus 1. So 6 minus 1, 0 plus 2. So that is 5, 2. Then another one, the minus 6, 0 எடுத்துக்கோங்க. minus 6 ஓட minus 1. Then 0 plus 2. So it is equal to minus 7, 2. Then directrices. So directrices என்னன்னா capital X equal to plus or minus A by E. So X equal to plus or minus A by E நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 50 by 3. So that is X equal to plus 50 by 3. Then capital X equal to 50 by minus 50 by 3. So இங்கே அதே substitute பண்ணிங்கன்னா small x equal to x ஓட x value மட்டும் add பண்ணா போதும். So 50 by 3 minus 1. So which is equal to 50 minus 3 by 3. Which is equal to 47 by 3. Then another one directrix, x equal to minus 50 by 3 minus 1. So minus 50 minus 3 by 3 equal to minus 53 by 3. Okay, these are the directrices. So center minus 1, 2. Then vertices 9, 2 and minus 11, 2. Then foci 5, 2 and minus 7, 2. So directrices x equal to small x equal to 47 by 3 and small x equal to minus 53 by 3. Okay, so இங்க இருக்கிறதெல்லாம் capital Xல இருக்கு. அதை நம்ம அப்படியே shift பண்ணி small x small க்கு convert பண்ணிட்டோம்.